டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமாக்கும் சரி, சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கும் சரி புதுசே கிடையாது. நெறைய பேர் வந்து திருமணத்துக்கு அப்புறமா வந்து கருத்து வேறுபாடு காரணமா பிரியிறாங்க அப்படின்றது உண்மதான். ஆனா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க வந்து கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சாங்க அப்படின்னா, அதுக்கு உடனே வந்து பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கிடுறாங்க. அந்த அளவுக்கு செலிபிரிட்டீஸ் வந்து பிரியிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில தான் ரீசெண்டா வந்து நம்ம அமலா பால் அவர்கள், ஏ.எல். விஜய் அவர்கள் பிரிஞ்சது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. டைரக்டர் ஏ.எல். விஜய் அவர்கள் இயக்குன தெய்வ திருமகள் படத்துல வந்து 2வது நாயகியா நடிச்சவங்க தான் அமலா பால். அப்போ ஏ.எல். விஜய்க்கும் அமலா பாலுக்கும் காதல் மலர்ந்ததாகவும், அதுக்கப்புறமா அவர் இயக்கிய தலைவா அப்படின்ற திரைப்படத்துல விஜய் அவர்களுக்கு ஜோடியா அமலா பாலை நடிக்க வச்சார். அது வரைக்கும் காதலை மறுத்துட்டு வந்து அமலா பால், ஏ.எல். விஜய் அவர்கள் அந்த படத்துக்கு அப்புறமா அவங்களோட காதலை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறமா 2 வீட்டாரோட சம்மதத்தோட அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு வருஷத்துல ஏ.எல். விஜய் அவர்களுக்கும் அமலா பால் அவர்களுக்கும் கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமா 2 பேரும் பிரிந்து தான் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா நிரந்தரமா பிரியணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண இவங்க நீதிமன்றத்துல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ண இவங்களுக்கு லாஸ்ட் வீக் தான் டிவோர்ஸ் கிடைச்சிருக்கு. அதிகாரப்பூர்வமா இவங்க 2 பேரும் சட்டப்படி பிரிஞ்சிருக்காங்க. இதை பத்தி அமலா பால் கிட்ட கேட்கும்பொழுது, அடுத்த கல்யாணம் அப்படின்றது என் வாழ்க்கையில கிடையவே கிடையாது. இப்போதைக்கு என்னோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் சினிமால தான் இருக்கு. நான் பெரிய இடத்துல சினிமால சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கதா சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஏ.எல். விஜய் அவர்கள் சைடு போய் கேட்கும்பொழுது 2வது திருமணத்துக்கு அவங்க வீட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இப்படியே நீ எத்தனை நாள் இருப்ப, உனக்கு 2வது கல்யாணம் நாங்கள் பண்ணி தான் ஆக போறோம் அப்படின்னு சொல்லி 2வது திருமணத்துக்கான ஏற்பாடு வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்களா. பொண்ணு பார்க்குற படலம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சைடு இருக்க செய்திகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் வந்து அமலா பால் அவர்களோட காதுக்கு போயிருக்கு. இதை கேட்ட அமலா பால் வந்து கொஞ்ச நேரம் அழுதுருக்காங்களாம். அதுக்கப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்ல நேரடியாக வீட்டுக்கு போயிட்டாங்களாம். ஷூட்டிங் அன்னைக்கு நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சட்டப்படி பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஏ.எல். விஜய் அவர்கள் 2வது திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இதுக்காக ஏன் அமலா பால் கண் கலங்குறாங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சமாவது அந்த காதல் இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்விட்டர்ல அமலா பால் அவர்களுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல போஸ்ட் பண்றதோட நிறுத்திடாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபில்மி வித் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க.